வீட்டுல இருப்போம். கதவை தட்டி வெளிய வராதீங்க நீங்க. நான் குச்சிட்டு போற வரைக்கும் வெளிய வராதீங்க. நான் அப்புறம் குச்சிட்டு கதவை தட்டி குச்சிட்டுமா நான் கிளம்புறேமா சொல்லிட்டு போய்க்கினேன். இங்கதான் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்ல. எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்களை மரியாதையா கூப்பிடுவாங்க. அக்கா என்ன குழம்பு வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கருவாட்டு குழம்பு வச்சோம்பா அப்படின்னு. சூப்பரா இருக்கு, ஆனா நீங்க காய் போட்டிருந்தா இன்னும் செம்மையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் ரொம்ப பாராட்டுவாரு. ஆனா எல்லாரையும் அக்கா தங்கச்சி அப்படின்னு உரிமையா பழக. உங்களுக்கு என்னைக்காவது தப்பான இதெல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல அந்த மாதிரி பழக்கமே கிடையாது அவருக்கு. இல்லக்கா இப்ப நீங்க சொன்னீங்களா அண்ணன் இங்கதான் குடிப்பாங்க கதவை தட்டி, அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அந்த அந்த ஒரு பிரச்சனையே இல்ல? இதுவே கிடையாது, பயமே கிடையாது. என்ன சொல்றது, அவரு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி இங்கதான் வந்து குடிப்பாரு அவரு. இது என்ன மாதிரி இடம், இங்கதான் வந்து குடிப்பாரு. அதுவும் இந்த இடத்துல இல்ல அவர்லாம் ஆடம்பரமா வாழ்ந்தாரு, அங்க பண்ணாங்க இங்க பண்ணாங்க, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு அந்த இதுவே கிடையாது. அத பத்தி பேசவே மாட்டாரு அவரு. அத பத்தி பேசவே மாட்டாரு. இங்கதான் வந்து ஏன் இங்க சாதாரணமா எல்லாரையும் உட்கார்ந்து அது அவருக்கு அது பிடிக்காது. ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா ரெஸ்பான்ஸ்னா லேடிஸ் ரொம்ப ரெஸ்பான்ஸ் தருவாரு. அந்த மாதிரி டைப். ஆமா, எங்களை உயிரா நினைப்பாரு அவரு. எல்லாத்துக்கும் சரி உண்மையா இருப்பாரு. நான் இந்த அளவுக்கு நல்லா என்ன அவர் தான் காரணமே. ஓகே, என்னென்ன சொல்லுவாரு? ஏன்னா இங்க கூட இளைஞர்களுக்கும் ஆண்களுக்கும் அவர் சொல்லக்கூடிய வேலை இப்போ நல்லா சம்பாரி நல்லா இருக்கு. இங்க தராது, இங்க வராது வேலை என்ன அது பாரு. ஆனா எதனா ஒரு சண்டைனா நாங்க அவராண்ட தான் போவோம். இங்க ஒரு சின்ன சண்டைனா கூட அவர்கிட்ட போய் ஒரு விஷயம்னா கூட அவர்கிட்ட தான் போய் சொல்லுவோம். நாங்க எதுவுமே பேச மாட்டோம், அங்க போயிடுவோம். அவர் என்ன பண்ணுவாரு, ஆளை வர வச்சு அங்க அவர் என்ன பண்ணுமோ அது பண்ணுவாரு.